ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம மாப்பிள்ளையோட காரில் தான் ட்ரிப்பு போகிறோம். எங்கே போகிறோம்னு போகிற வழியிலே சொல்கிறேன். மாப்பிள்ளை நீட்டாக காரை ரெடி பண்ணி வச்சிட்டாரு. என்ன வண்டி ஓட்ட போகிறோம்னா XUV 700. நம்மளும் சிட்டிக்குள்ளே டிராஃபிக் இல்லை எப்படியோ வெளியேறிட்டோம். சமயநல்லூர்கிட்ட ஒரு 2 பேரை பிக்கப் பண்ணி வந்துட்டு இருந்துச்சு. பைபாஸ்கிட்ட இருக்க ஐயங்கார் பேக்கரிக்கிட்ட வெயிட் பண்ண சொன்னாங்க. அவங்க 2 பேர் வரேன்டாங்க. அதனால் அங்கனக்கில் ஒரு டீ ஸ்டாப் ஒன்று போட்டு எல்லாரையும் காரில் ஏற்றிட்டு ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நேராக கிளம்ப வேண்டியதான். போகிற வழியிலேயே வாடிப்பட்டிக்கிட்ட 2000 ரூபாய்க்கு டீசலையும் போட்டு பழனி கோயம்புத்தூர் பைபாஸை பிடிச்சாச்சு. ஃபுல்லாக ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டுருந்தோம். செம்பட்டியை ரீச் பண்ணிட்டோம். நம்ம எங்கே போகிறோம்னு சொல்லியிருந்தோன்னா தாண்டிக்குடி முருகன் கோயிலுக்கு போயிட்டுருக்கோம். தாண்டிக்குடிக்கு போகிறதுக்கு 2 ரூட்டு இருக்குது. திண்டுக்கல்லேருந்து வர வழியில் ஆத்தூர் வழியாகவும் போகலாம், இல்லைன்னா பன்றிமலைன்ற ரூட்லேயும் போகலாம். அந்த சைடு ரோடு கொஞ்சம் த்ரில்லிங்காக இருக்கும். ஹீல்ஸை ஒட்டி போகையெல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். வியூ பாயிண்ட்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நம்மளும் ஹீல்ஸ் ஏற ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இந்த ஹீல்ஸு சொல்லிக்கிற அளவுக்குலாம் பெருசாக இருக்காது. சின்ன ரோடாகத்தான் இருக்கும். பார்த்து நம்ம தான் சேஃபாக போகணும். ஒரு கார் வந்துச்சுன்னா இன்னொரு கார் ஒதுங்கி கொடுத்தாலே ரொம்ப சிரமப்பட்டு தான் போகிற மணிக்கு இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு இந்த ரூட்டில் வரவங்க பைக்கில் வாங்க. காரில் வந்தால் ரொம்ப சேஃபாக போகணும். எல்லா பெண்டுலேயும் ஹார்ன் அடித்து போங்க, ரொம்ப ஸ்லோவாக போங்க. நாங்களும் அப்படி தான் ஸ்லோவாக போய்ட்டுருந்தோம். மேலே கொஞ்சம் தூரம் ஏறி வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் டயர்டாக இருக்குன்னாங்க. அதனால் ஒரு இடத்துல நல்லா வியூ பாயிண்ட் இருந்துச்சு. அதனால் அந்த இடத்துலையும் நிப்பாட்டி போட்டு கொஞ்சம் நேரம் கணக்கில் ஃபோட்டோ அதை எடுத்துகிட்டு இருந்தாங்க. போகிற வழியில் அங்கங்கே தள்ளி தள்ளி சின்ன சின்ன ஊர் இருக்கும். ATM சாப்பிட்றதுலாம் அங்கேயே சாப்பிட்டுக்கலாம். ரோடெலாம் பார்த்திங்களா ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். நம்ம தான் பார்த்து சேஃபாக போகணும். எதுக்கு வரவங்களாம் அவங்க ஹோட்டலில் வந்துருப்பாங்க. லோக்கலில் வர 2 வீலர்லாம் ஃபாஸ்ட்டாக தான் வராங்க. அதுக்கேற்ற மணிக்கு நம்மளும் போய்க்கிறணும். தாண்டிக்குடிக்கு இன்னும் நம்மளுக்கு எத்தனை கிலோமீட்டர் இருக்குன்னா 19 கிலோமீட்டர் இருக்குது. மழை பெஞ்சிருந்துச்சின்னா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். நல்லா என்ஜாய் பண்ணி இருந்திருக்கலாம். ஃபுல்லாக என்ன சொல்லிட்டாங்கன்னா அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியது. ஒரு ஃபோட்டோ ஷூட்டை போட்டு போகும்ட்டாங்க. அதனால் எல்லோரும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. நம்மளும் ஒரு செல்ஃபி வீடியோ ஒன்று எடுத்துகிட்டு தாண்டிக்குடி ரீச் பண்ணிட்டோம். அடுத்து முருகன் கோயிலுக்கு போக வேண்டியதான். முருகன் கோயிலுக்கு போகிற பாதெல்லாம் ரொம்ப சின்ன பாதை. இன்னொரு கார் வந்துச்சுன்னா சுத்தமாக ஒதுங்கி கொடுக்க முடியாது. அப்படியே ரிவல்ஸ்லேயே போய் தான் இது பண்ண முடியும். ஒரு வழியாக அந்த சின்ன பாதையெல்லாம் கடந்து முடித்து முருகன் கோயிலை ரீச் பண்ணிட்டோம். உள்ளே போனோன்னே நம்ம பசங்க ஃபுல்லாக வீடியோ எடுக்க, ஃபோட்டோ எடுக்க எல்லாமே வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. நம்மளும் முருகனை தரிசனம் பண்ண போயிட்டோம். இங்கே என்ன ஃபேமஸ்னால் முருகனோட கால் பாதம் இங்கே பதிஞ்சிருக்குன்னு சொன்னாங்க. இந்த கீழே போது பார்த்தீங்களா பாதை, இதில் படிக்கட்டு இருக்காது. நீங்கள் தான் பார்த்து சேஃபாக போகணும். வழுக்கும். நம்மளும் பின்னாடி ஒரு வியூ பாயிண்ட் காட்டுப்பாங்களே, ஃபுல்லாக தாண்டிக்குடியோட வீடுகள். இதை முருகனோட பாதம் அந்த மார்க் பண்ணி காமிச்சிருக்காங்க பார்த்தீங்களா, அதில் தான் பாதம் அந்த அச்சு தெரியும். நல்லா நோட் பண்ணி பாருங்கள். பின்னாடி தெரியுது பார்த்தீங்களா பாறை, அதே 2600 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஆதிவாசிகள் வாழ்ந்த குடியிருப்பாமா. அதையும் விசிட் பண்ணிட்டு ரிட்டன் நம்ம ஒரு ஃபால்ஸுக்கு போகணும்டாங்க. அதுக்குனால கார் எடுக்க கிளம்பிட்டோம். லெஃப்ட் சைடு போனால் நம்ம வந்து பன்றிமலை ரூட்டு, ரைட்டில் போனோம்னா வத்தலக்குண்டு ரூட்டு, அதில் தான் போயிட்டுருக்கோம். என்ன வாட்டர் ஃபால்ஸ் போயிட்டுருக்கோம்னா ஃபேமஸான புல்லாவளி வாட்டர் ஃபால்ஸு, அங்கே தான் போயிட்டுருக்கோம். போகிற பாதையெல்லாம் ரொம்ப சின்னதாக தான் இருக்குது. இந்த சைடு ரோடு இன்னும் அகலப்படுத்தாமையே வச்சுருக்காங்க. புல்லாவளி ஃபால்ஸுக்கு வரவங்க ரொம்ப தூரம் உள்ளே போயிடாதீங்க. ரோடை விட்டு இறங்கி கீழேயே கொஞ்சம் தூரத்துலேயே வந்த மணிக்கு இருக்கும். இறங்கி கொஞ்சம் தூரம் ட்ரெக்கிங் பண்ணி போகிற மணிக்கே இருக்கும். ஃபுல்லாக மழை பெஞ்சு வழுக்கிக்கிட்டே இருந்துச்சு. பார்த்து போயாமாங்க. பாய்ஸ்லாம் எவ்வளோ ஆர்வமாக வேகமாக கிளம்பி போயிட்டுருக்காங்க பார்த்தீங்களா. இந்த கீழே இந்த போது பார்த்தீங்களா தண்ணி, இதுதான் கீழே அந்த படத்தில் வாட்டர் ஃபால்ஸ் ஆகுது. இந்த காற்றை பாருங்களேன், இதுதான் புல்லாவெளி வாட்டர் ஃபால்ஸு. கீழே இறங்கி போகணும் ரொம்ப தூரம். ஆனால் பார்த்து சேஃபாகவே இறங்கணும். கீழே வெறும் கல்லுமா செடிகளுமா இருக்குது. பார்த்து இந்த பாதையிலேருந்து இறங்கி கீழே போகணும். இறங்கி குளிக்க போகிறவங்க கொஞ்சம் பார்த்து சேஃபாகவே இறங்கி போங்க. இங்கே பாருங்க பாய்ஸ்லாம் தவி இறங்கி போகிறாங்க. நானும் கீழே இறங்கி போகலான்னு பார்த்தேன். பள்ளம் ரொம்ப அதிகமாக இருக்கனால கார் வேறு ஓட்டி போகணும். அதனால் பயந்துக்கிட்டு போகாமல் இருக்கேன். அங்கே பாருங்கள் மாப்பிள்ளை குரங்கு மணிக்கு இறங்கி தவி போயிட்டுருக்காப்புல. ரிட்டன் நம்மளும் மதுரைக்கு கிளம்பியாச்சு. நம்ம போகிற ரூட் வந்து ஆத்தூர் வழியாக போகிறோம். ஆத்தூர் செம்பட்டி அந்த வழியில் தான் போகிறோம். இந்த ரோடு பரவாயில்ல. பெண்டுலாம் எப்படி இருக்குன்னு வீடியோவில் சாங்கோட போட்டிருக்கேன் பாருங்கள். அது நம்ம அஜினர் சாங்கோட போட்டிருக்கேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஹீல்ஸை விட்டு கீழே இறங்கிட்டோம். மாப்பிள்ளை சொன்னார் ஒரு ஷார்ட்கட் இருக்குன்னு, அதில் போனோம்னா பழனி பைபாஸை பிடிச்சலாண்டு. அங்கே போனால் சரியான டிராஃபிக். 2 மணி நேரம் கிட்ட அங்கேயே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். டிராஃபிக்கெல்லாம் தாண்டி ஒரு வழியாக மதுரை பைபாஸை பிடிச்சாச்சு. நம்ம வாட்டில் பிடிச்சி போய்கிட்டே இருக்க வேண்டியதுதான். வர வழியிலேயே ஒரு கொடரோடு டோல்கேட்டுக்கிட்ட ஒரு டீ ஸ்டாப் ஒன்று போட்டு அங்கேயே டீயையும் குடிச்சிட்டு ரிட்டன் எங்கே மதுரை கிளம்புறது தான். நம்மளும் ஒரு வழியாக ட்ரிப்பெல்லாம் முடிச்சுட்டு மதுரைக்குள்ள என்ட்ரு ஆகிட்டு எல்லாரையும் இறக்கி விட்டுட்டு மாப்பிள்ளையோட காரை மாப்பிள்ளை வீட்டுக்கிட்ட சேஃபாக பார்க் பண்ணியாச்சு காய்ஸ். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அடுத்ததாக ட்ரிப்பு போனோம்.